சாரி சொப்னா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் 5 மணிக்கே புறப்பட்டேன். வர வழியில உங்க அப்பா பார்த்தேன். அவர் என்ன ஊரை விட்டே போக சொன்னாரு. போனா நம்ம 2 பேரும் தான் போகணும்னு சொன்னேன். அப்படி இப்படி பேசினதுல நேரமே போச்சு. என்ன மன்னிச்சிடு. சொப்னா, என்னைக்கு உன்னை மனசால நினைச்சனோ அன்னைக்கே வாழ்ந்தா உன்னோட வாழ்றது, இல்லனா உனக்காக சாகறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு சொப்னா. என் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம்னா, என் தேவைதான் உங்களோட தேவைன்னா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க தயாரா இருப்பீங்க இல்லையா? எஸ், சொல்லு. நான் உங்களை மறந்துட்டேன், நீங்களும் என்ன மறந்துட்டேன். அந்த பயலை பிடிச்சி 6 மாசம் உள்ள தள்ளிட்டு அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னடா சொல்ற? தப்பா சரியான தயவு செய்து கேட்காதே. இதை தவிர எனக்கு வேற வழி தோணல. சொப்னா, சுந்தர் செத்து போயிட்டாமா? நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிந்தே. இதுக்கு பேர் தாம காதல். என்னமோ சொன்னியே, நான் உங்களை மறந்துட்டேன், நீங்க என்ன மறந்துங்கன்னு சொன்னியே. சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொல்லு. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க? நீ சுமார்மா கான்ஸ்டபிள், என்னால கையை கட்ட. என்ன சார் நான் தப்பு பண்ணேன்? எந்த வீட்டுல திருடு பண்ணலாம் என் வீட்டுக்கு வந்து தட்டுங்க. நான் திரும்பி வாழ ஆசைப்படுறேன் சார். தயவு செய்து என்ன திருட விடுங்க சார். இந்த நேரத்துல வந்து ஸ்டேஷன்ல பேசலாம். கான்ஸ்டபிள் அழைச்சிட்டு வாங்க. என் பிள்ளைய விட்டுடுங்கய்யா. ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்கய்யா. ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்கய்யா. சுந்தரே, ஐயோ 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 சுந்தரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? திருட்டு போய் போல இருக்கு. ஆமாடி, ஏதோ உன் வீட்டுல கூட திருட போச்சு. நீ அதை கூட இவன் தான் திருடிப்பான் போல இருக்கு. திருட்டு பிள்ளை பெற்றதுக்கே இந்த பேச்சு பேசினால, நல்ல பிள்ளை பெற்றிருந்தா சாப்பாட்டை கீழே கொட்டின. சாப்பாட்டுல உப்பு இல்ல. ரொம்ப ரோஷக்காரனும். அதனாலதான் ஒருத்தனை கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். இவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு தகராறு பண்றான். இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தகராறு பண்றான். ஏன் என்ன சாகடிச்சிருங்கன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் சார்.
காதலியே, நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய், பூவை உன் தலையிலும் முல்லை என் இதயத்திலும் அல்லவா செருகிவிட்டாய். காதல் ஒரு போராட்டம், ஆரம்பிப்பது சுலபம், நிறுத்துவது கடினம். இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல். காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம். காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும், தோல்வியுற்றால் கயிற்றில் கழுத்து தொங்கும். சார், இவனுக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல சார். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை திருட்டு கேஸ்ல இங்க வந்திருக்கா சார். அப்பெல்லாம் இவன் அடிக்கிற லூட்டியும் கலாட்டாவும் மற்ற கைதிகளுக்கு தமாசாவும் பொழுதுபோக்கா இருந்தது சார். ஆனா இப்போ நேருக்கு மாறா இருக்கா சார். எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற? நான் சாகணும். தற்கொலையை சட்டம் அனுமதிக்காது. பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளுறது மட்டும் உங்க சட்டம் அனுமதிக்குமா சார்? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கக்கூடாது. நீ என்ன ஃப்ரெண்டா எடுத்துட்டாலும் சரி, பிரதரா நினைச்சுட்டாலும் சரி, உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். சாப்பிடவா? எப்படி இருக்கீங்க? ஏமா ஜெயில நினைச்சா என்ன நினைச்ச? விட்டா ஊட்டி விட்டுருவோம் போல இருக்க. போமா குமார். சார், பரவாயில்ல கொடு. நீங்க என் பேரை கையில எழுதிருந்தீங்க, அதான் அழிச்சிட்டீங்க. உங்க பேரை நான் மனசுல எழுதிருக்கேன், என்னால அழிக்க முடியாதுங்க. சொப்னா, என் தேவைதான் உன் தேவைன்னா, என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னா, நான் உன்னை மறந்துட்டேன், நீயும் என்ன மறந்துடு. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த சொப்னா உங்க சொப்னா தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, பொண்ணை பார்க்கணும்னாங்க. பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன். பொண்ணை பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னாங்க. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமேன்னு நான் சொன்னேன். என்னங்க, உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லைங்க, அதுங்களை வெட்டி போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆடி மாசத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. வர்ற 15ஆம் தேதி பந்தல்லையே பரிசத்தை போட்டுக்கலான்னு நான் சொன்னேன். தேதி கூட குறிச்சாச்சு. உன் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தாமா இருக்கு. வாயேன், வண்டியில பேசிட்டே போலாம். சொப்னா, சொப்னா, கதவை திறடி. சொப்னா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா?
சொப்பனா கதவை திறடி. ஏண்டி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது பிடிக்கலையேதான் எனக்கு கவலையா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கோல்ல. என்னடி சொல்றேன்? அவர் என்ன ஆசைப்பட்டதை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாரு? அதுக்காகத்தானே அவரை ஜெயில தள்ளிங்க. என்ன ஆசைப்பட்ட ஒரே தப்புக்காக அவர் ஜெயில இருக்கும் போது அவர் ஆசைப்பட்ட நானும் ஜெயில இருக்கிறது தான் நியாயம். என்னைக்கு அவர் ஜெயில இருந்து வெளியில வராரோ அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். என் பையனை காப்பாற்றணும், என் பிள்ளைய காப்பாற்றணும். ஐயா ஐயா, எங்க ஊர் கவுன்சிலர் ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய உயிரோட எரிக்க பாக்குறாருங்க. நியாயம் கேட்டா எட்டி உழைக்கிறாரு. நீங்க தான் காப்பாத்தணும்யா, நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ, நேரங்காலம் தெரியாம காலில் வந்து விழுந்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடியா. காகிச்சட்டக்காரனுக்குலாம் நல்லது கெட்டது கிடையாதா? ஐயா, உங்க வீட்டுல தாராளமா நல்ல, ஆனா என் வீட்டுல கெட்ட காரியம் நடக்க வேண்டாங்க. ஐயா, நீங்க மட்டும் வரலன்னா என் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். பொன்னுசாமி, நீ ஊர்வலத்தை நடத்திட்டு போ, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வாயா. நமக்குத்தான் பொண்டாட்டிங்களும் சரியில்லை பிள்ளைங்களும் சரியில்லைன்னா ஊர்ல எல்லாருக்கும் அப்படித்தான் போல் இருக்கு. அது சரி, யார் தலையெடுத்து யார் மாத்த முடியும்? நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க? பாத்துக்கியா பிரியாணி போடுவாங்க, பெரிய பிரியாணியா போடுவாங்க. ஆமா, நீ முதல்ல சொல்லு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா? இல்லையா, முக்கிய விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரன் போது யாத்திர. ஆமா, பிரியாணி தானே வேணும். வா, ஸ்டேஷனுக்கு வா, வெங்காயத்தோட சாப்பிடலாம். வாடா. இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? கொளுத்துக்கையா. ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏதாவது பேசுறேன், உன்னைய சேர்த்து குடிச்சிருவேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, இனிமே என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். விட்டுட சொல்லுங்க ஐயா, ஐயா, விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. கேளுங்க ஐயா, ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். ஏதாவது பேசுறேன், உன்னைய சேர்த்து குடிச்சிருவேன். கேளுங்க ஐயா. ஐயா, ஒருத்தனை உயிரோட கொடுத்துறத ஜனங்க வேணா வேடிக்கை பார்க்கலாம், ஆனா போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்க முடியாது. நிறைய ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வேணா உள்ள முடிச்சு போடலாம், ஆனா ஒரு ஊரையே உள்ள போட முடியாது. ஏன்னா ஊர் பஞ்சாயத்து எடுத்த முடிவு. பஞ்சாயத்துல எடுத்த முடிவா? என்னையா சொல்ற? ஆமாங்க, இவர் எங்க ஊர் கவுன்சிலர். இவர் பொண்ண ஒரு திருட்டு போய் எடுத்துட்டோம்னா அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுங்கிறீங்களா? திருட்டுத்தனமா தாலி கட்ட போறவனை தகராறு பண்ணி புடிச்சிட்டு வந்திருக்கிறோம். அவனை இதே இடத்துல ஐயா கையால நெருப்பு வச்சு கொடுத்துடணும் ஆசைப்படுறோம். இதுதாங்க எங்க தீர்ப்பு. ஐயா, என் பிள்ளையும் இவர் பொண்ணும் ஓடி போறது வாசம் தாங்க. சட்டப்படி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வாசம் தாங்க. ஆசைப்பட்ட ரெண்டு பேரையும் வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் பிள்ளைய அரக்கத்தனமா உயிரோட கொடுத்தணும்னு இவரு நினைக்கிறாரு. ஐயா, இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும். அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும். அவங்க ரெண்டு பேரும் மேஜரா? ஆமாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, சேர்த்து வைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு அழுதாங்க. ஊருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம நான் தான் கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன். மேஜரானவங்க கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது. அவனை வெளியே வர சொல்லுங்க. எவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துறேன். பண்ணாட்டுவான். கதவை திறந்து பையனை வெளியே கொண்ட.
ஏண்டா பேட்ட பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த திருட்டு பயலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? என்ன சார் பாக்குறீங்க? உங்க பிடிவாத குணத்தை மாத்தணுன்றதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு உயிரை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? இந்த காக்கி சட்டையை போடும்போது தேசிய கொடி முன்னால சத்திய பிரமாணம் என்ன சார் எடுத்துக்கிட்டோம்? 1000 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி உள்ள இருக்க கூடாது. எந்த தப்புமே செய்யாத இந்த நிரபராதியை ஜெயில அடைச்சிங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் குற்றவாளி. இந்த ஆளு தீப்பந்தத்தை தூக்குன உடனே அரக்கத்தனத்தை சட்டம் அனுமதிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நீங்களே அரக்கனா மாறிட்டீங்களே சார். மேஜரான இன்னொருத்த பொண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, உங்க பொண்ணா துப்பாக்கி எடுப்பீங்களா? இது எந்த விதத்துல சார் நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இந்த பொண்ணு இவனோட மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா, இன்னொருத்த பொண்டாட்டி என் தலையில கட்டணும்னு ஆசைப்படுறீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? 2 பேரையும் பிரிச்சு வச்சா காதல் செத்துருன்னு நினைச்சீங்க, ஆனா செத்தது காதல் இல்ல, இந்த அப்பாவியோட அம்மா. அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டீங்களே சார். லவ் இஸ் காட்னு சொல்லுவாங்க. காதலிச்ச 2 பேரை சேர்த்து வைக்கிறது நம்ம கடவுளுக்கு செய்யற தொண்டுடா. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சோம்னா செஞ்ச தப்ப நெத்தில எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருங்க. ஆனா நீங்க மட்டும் நீங்களே இப்படி தப்பு பண்ணா அப்புறம் ஊர்ல யார் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் இவன் ஒரு குற்றவாளிங்கிறதுனால தானே உங்க மருமகனை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இப்ப நீங்களே ஒரு குற்றவாளியா தானே நிக்கிறீங்க. குற்றத்தை குற்றவாளியை வெறுக்காதன்னு சட்டமே சொல்லி இருக்கு. இவங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம், நீங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம். எதுக்கு சார் வளவளன்னு பேசிட்டு? இப்ப இவங்களை வீட்டுக்கு கூட்டி போறீங்களா, நாங்க கூட்டி போட்டுப்பா? பையன் தான் உருப்படாம போயிட்டான். பொண்ணாவது பெரிய இடத்துல வாழ்க்கை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை பேராசைங்கிறது இப்ப நாச்சுக்கிட்டேன். வாமா வீட்டுக்கு. நாங்க எங்க போனோம், எப்படி வாழணுங்கிறத எப்போ முடிவு பண்ணிட்டோம். முடிஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுவும் ஊரறிஞ்சு நடந்த கல்யாணம் தான்டா, ஆசீர்வாதம் பண்ணுடா. என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை. கைகுலுங்கும் மழையில் சத்தம் கீர்த்தனம் போலே அதை மெட்டமைத்து